எபிசோட் 13ல வழக்கம் போலவே அந்த நரேட்டர் பார்க்கில் விளையாடி இருக்கிற பசங்களுக்கு ஒரு கதை சொல்ல வர்றாரு. இந்த கதையோட பேரு த ஃபேமிலி ரூல். இந்த கதையோட ஆரம்பத்துல டோஷிஹாருன்னு ஒரு சின்ன பையன் வீட்டுக்கு வெளியில உட்காந்து எழுதிட்டு இருக்க. வீட்டுக்குள்ள டோஷிஹாருவோட அப்பா அம்மா டோஷிஹாரு தாத்தா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அங்க டோஷிஹாருவோட தாத்தா, நீங்க இன்னைக்கு நைட்ல இருந்து நாளைக்கு விடியற வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்ல, டோஷிஹாருவோட அப்பாவும் நம்ம அதை எதனால பண்ணணும்னு சொல்லி கேட்க, டோஷிஹாருவோட தாத்தாவும் கல்யாணம் ஆன எல்லாரும் இந்த குடும்பத்துல ஒரு ஆளா சேரணும்னா இந்த ஒரு டேட்ல இதை பண்ணா மட்டும்தான் அவங்களோட குடும்பம் நல்லா இருக்கணும் ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்றாரு. டோஷிஹாருவும் உள்ள என்ன பேசுறாங்கன்னு கதவு பொறுமையா திறக்க, அப்ப டோஷிஹாரோட அப்பா கதவு திறந்து டோஷி கிட்ட, நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும். இன்னைக்கு நைட் நானும் உன் அம்மாவும் உன் தாத்தா ரூம்ல இருப்போம். நீ உன்னோட பாட்டி ரூம்ல தனியா தூங்கணும். உனக்கு புரிஞ்சுதான்னு டோஷி கிட்ட கேட்க, டோஷியும் நான் எதனால தனியா தூங்கணும்னு சொல்லி அவன் அப்பா கிட்ட கேட்க, டோஷி அப்பாவும் நீ அதை பண்ணிதான் ஆகணும்னு சொல்லி அவன் சொல்றாரு. அன்னைக்கு நைட் டோஷியும் தூங்கலான்னு நினைக்கிறான். ஆனா அவனுக்கு தூக்கம் சரியா வராம ரெஸ்ட் ரூமுக்கு போற வழியில அவன் தாத்தா ரூம்குள்ள எல்லாரும் சிரிக்கிற சத்தம் டோஷிக்கு கேக்குது. டோஷியும் எதனால எல்லாரும் ரூம்குள்ள சிரிச்சிட்டு இருக்காங்கன்னு கதவை லைட்டா திறந்து பார்க்க, அங்க டோஷிஹாருவோட அப்பா அம்மா அவங்க கூட இருக்கிறவங்கன்னு எல்லாரோட உடம்பும் வித்தியாசமா இருக்கு. இது எல்லாத்தையும் டோஷிஹாரு பார்த்துட்டு இருக்க, அப்ப டோஷியோட அப்பா அவன் முன்னாடி சிரிச்ச மாதிரி வந்து நிக்கிறாரு. டோஷியும் பயத்துல அவங்க எல்லாரையும் பார்க்க, அவங்க எல்லாரோட முகமும் சிரிச்சுட்டு டோஷியை பார்த்துட்டு இருக்காங்க. டோஷி அப்பாவும் பின்னாடி பாருன்னு கை காட்ட, டோஷியும் பின்னாடி திரும்பி பார்க்கறான். டோஷியை ஒரு உருவம் வேகமா வந்து தாக்குது. அண்ட் இதோட இந்த எபிசோடு முடியுது.